புனித யாகப்பர் ஆலயத்தினுடைய பல்வேறு அமைப்பினரும் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒளிவிழா நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, இங்கே விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரி, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய அருட்சகோதரிகள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறுவர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் இயேசு பிரானை வேண்டிக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் எல்லோரும் இயேசுவினுடைய பாலனினுடைய பிறப்பை மகிழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் என்னையும் இங்கே அழைத்து இந்த நிகழ்விலே உங்களுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க வைத்தமைக்காக முதலிலே நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த இயேசுவினுடைய பிறப்பு, இந்த ஒளிவிழா பற்றி கொஞ்சம் சிறிய விஷயங்களை உங்களுடன் பரிமாறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு 22 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே உலகத்தினை மீட்பதற்காக, பாவங்களிலிருந்து எங்களை விடுபடச் செய்வதற்காக, எங்களை மேய்ப்பதற்காக ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே மக்கள் காத்திருந்த வேளையிலே இந்த உலகத்திற்கு இறைவனுடைய மகனாக மனித உருவத்திலே இயேசு பிரான் வந்து உதித்தார். இந்த செய்தி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த செய்தி முதலிலே அறிவிக்கப்படுவது அங்கு இருக்கின்ற இடையர்களுக்கு. அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தை மீட்பதற்கான மீட்பர், மெசியா என்று சொல்லப்படுகின்ற மீட்பர் பிறந்துள்ளார் என்று அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிவிப்பை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால், அந்த அறிவிப்பு இந்த உலகத்தினுடைய சகலருக்குமான அறிவிப்பாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கிற சகல மக்களுக்குமான அறிவிப்பாக அந்த தேவ தூதர்களாலே விடுக்கப்படுகின்ற அறிவிப்பு இருக்கின்றது. உண்மையிலேயே இயேசு பிரான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல. அவர் இந்த உலகம் முழுமைக்கும் பொதுவானவர். அவர் இந்த உலகத்தினுடைய ஏழ்மைப்பட்டவர்கள், வறுமைப்பட்டவர்கள், பாவப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், அவர்களுக்குத்தான் அவர் சொந்தக்காரர். கிறிஸ்தவர்கள் என்போர் கிறிஸ்துவனுடைய வழியிலே நடப்பவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதோருக்கும் நல்ல பல்வேறு விடயங்களை தன்னுடைய பிரசங்கங்கள் மூலம் இந்த இயேசு பிரான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை தந்திருக்கின்றார். நீங்கள் இங்கே என்னை அழைத்ததற்காக இந்த விடயத்தை சொல்லவில்லை. என்னுடைய வீட்டிலே, என்னுடைய மேசையிலே பைபிள் இருக்கிறது, பகவத்கீதை இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலமாக இருக்கும் அல்லது ஒரு தெளிவில்லாமல் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் நான் முதலாவதாக எடுத்து பார்க்கறது இந்த பைபிளைத்தான். இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற பல்வேறு விஷயங்கள் எங்களுடைய மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து மீளக்கூடிய வழிகளை அது சொல்லக்கூடியதாக இருக்கும். அன்றைய இயேசுவினுடைய பிறப்பு அந்த காலத்தையும் நாங்கள் இந்த காலத்தையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. சூழ்நிலைகள், எங்களுடைய பௌதீக வளங்கள், அபிவிருத்திகளில் வித்தியாசம் இருந்தாலும் எங்களுடைய மனித மனங்களிலே பாரிய வித்தியாசம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இந்த வருடத்தினுடைய நத்தார் செய்தியிலே யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தினுடைய
வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்கள் வழங்கிய செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த செய்தியிலே இயேசு பிறந்த இடத்தில் கூட மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழல்தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த உலகத்திலே பல்வேறு துன்பங்கள், கொலை, கொள்ளை, இப்படி வரிசைப்படுத்தக்கூடிய பல்வேறு துன்பங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது உண்மையான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நாங்கள் அகத்தை ஒளியாக மாற்றுவதற்கு யோசிக்கவில்லை, நாங்கள் புறத்தை தான் விரும்புகின்றோம். எல்லோருமே நண்பர்கள், எல்லோருமே சகோதரர்கள், எல்லோருமே மனிதர்கள் என்ற அடிப்படை விஷயத்தை மறந்து நாங்கள் வேறு விதமான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கின்றதுனால என்னவோ பல்வேறு துன்பங்களை நாங்கள் சமகாலத்திலே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை போன்று அதனை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு விடயங்கள் இந்த நாட்டிலே நடக்கிறது. அண்மையிலே கிறிஸ்மஸ் தினத்துக்கு தனது பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்க முடியாதென்ற நிலையிலே ஒரு தந்தை கல்லடி பாலத்திலிருந்து தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். நாங்கள் இன்னமுமே ஏழ்மை நிலையிலே, அறியாமை நிலையிலே தான் இருக்கின்றோம். அன்றைக்கும் இயேசுநாதனுடைய வாழ்க்கையிலே அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். அதிகாரத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து பேணுவதற்காக இயேசுநாதரை கொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுகளிலே தான் இந்த உலகத்திலே பல்வேறு விஷயங்களை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை பங்கீடு செய்வதற்கு, அதிகாரத்தை கைவிடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அந்த அதிகாரத்தின் கீழாக தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ பிறந்தவர்களை வாழ முடியாத நிலையிலே தள்ளி இருக்கிறார்கள். இயேசுவுக்கான சிலுவையிலே அறைவதற்கான உத்தரவை கொடுத்த பிலாத்து, இவர் மீது நான் எந்த பாவத்தையும் எந்த குற்றத்தையும் அறிய முடியவில்லை, இனங்காண முடியவில்லை என்று சொல்லி போட்டு அந்த பொறுப்பை துறக்கும் விதமாக கைகளை கழுவுகிறார். உயிர்த்த ஞாயிறு தினத்திலே ஏற்பட்ட குண்டுவெடிப்பும் அப்படித்தான். அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னர் அதற்கான பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் பல பேர் இந்த பிலாத்து மாறி கைகழுவி விடுற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களினுடைய வினைகள் இப்பொழுதும் எங்களுடைய நாட்டை இன்னும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், எந்த ஒரு சமயத்திலேயும் சொல்லப்படுகிற விஷயங்கள் இங்கே ஃபாதர் சொன்ன மாதிரி, நீ உன்னை தாழ்த்தி கொண்டால்தான், நீ எதுவாக மாற நினைக்கிறாயோ, நீ எதுவாக வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடு, அப்பொழுதுதான் நீ அதுவாக மாறுவாய். ஆக நாங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நினைத்தாலும், நாங்கள் 100% இல்லாவிட்டாலும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோமா என்று எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இயேசுநாதர் ஏழைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். யார் எளிமையானவரோ, யார் துன்பப்படுகின்றார்களோ, யார் ஏழைகளோ அல்லது யார் பாவங்களில் இருக்கின்றார்களோ அதிலிருந்து விடுபடுபவர்கள் அவர்கள்தான் என்னுடன் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று அந்த வாசகம் பைபிளில் சொல்லுது. ஏழைகளுக்காகத்தான், அதாவது ஏழைகள் என்று இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்திலே இன்னொரு பக்கத்திலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரம் அற்றவர்களை அடக்கி ஒடுக்குகின்றார்கள். அந்த அடக்கி ஒடுக்குகின்றவர்களினுடைய பக்கத்திலே தான் இயேசுநாதர் இருக்கிறார். அவர்களுக்காகவே தான் அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார். அந்த வகையிலே இயேசுவினுடைய பிறப்பு என்பது இந்த உலகத்துக்கு பல்வேறு செய்திகளை தருகிறது, தந்து கொண்டிருக்கிறது. அவர் பைபிளிலே நாங்கள் பார்க்கின்ற பல்வேறு விஷயங்கள் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்பொழுதும் அந்த பல்வேறு விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு கொண்டு போகலாம். அந்த வகையிலே இந்த உலகத்தின் முதலாவது புரட்சியாளர் என்று பார்க்கிற பொழுது இயேசுநாதரை நாங்கள் சொல்லலாம். அவர் முதலாவது புரட்சியாளர். எதற்கு எதிராக புரட்சி செய்தார் என்றால் அந்த அதிகாரங்களுக்கு எதிராகத்தான். இன்றைக்கும் நாங்கள் அதிகாரங்கள் கைமாறுகின்றதை தவிர அந்த அதிகாரங்கள் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுக்கான சுபீட்சமானதாக மாறவில்லை. நாங்கள் திரும்ப திரும்ப துன்பப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனாலும் இந்த மீட்பராகிய இயேசு ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஒளியாக பிறக்கின்றார். அந்த இயேசுவினுடைய பிறப்பு நாளை நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர் பிறக்கின்றார் என்று நினைத்து
அந்த உற்சாகத்திலே நாங்கள் அவருடைய இயேசுநாதர் காட்டிய அந்த பாதையிலே நாங்கள் எங்களுடைய மனங்களை சுத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலையிலே வைப்பதற்காக இந்த ஒளிவிழாவை நீங்கள் இங்கே ஒழுங்கு செய்து இயேசுவினுடைய பிறப்பையும் அவருடைய நற்செய்திகளையும் இந்த சிறுவர்களுக்கு ஊட்டி அதனூடாக எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு சுபீட்சமான சமாதானமான நல்லொரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு செய்தியை, ஒரு நல்ல விடயங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த ஒளிவிழா நிகழ்வை நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே இந்த ஒளிவிழா நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு சைவ சமயத்தவனாக இருந்தாலும் உண்மையிலேயே எனக்கு இயேசுநாதரை பிடிக்கும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் எனக்கும் கடவுள்தான். நான் சைவனாக இருந்தாலும் இயேசுநாதரை பிடிக்கும். ஏனென்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால், என் அனுபவத்திலே நான் சொல்கின்றேன், இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், அவர் உபதேசித்த உபதேசங்கள் அத்தனையும் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் அது பொருந்தும். அந்த வகையிலே இயேசுவினுடைய பாதையை பின்பற்றி இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் எதிர்வருகின்ற புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஒரு சின்ன திருத்தம் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இதில் இந்த பிரதம விருந்தினர் என்று போட்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே நான் பிரதம விருந்தினர் அல்ல, அந்த இயேசுநாதர் தான் இன்றைய நிகழ்வுக்கு விருந்தினர். இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு ஒரு தரம் விருந்தினராக இருக்க முடியும், பிரதம விருந்தினராக சிறப்பு விருந்தினராக இருப்பதற்கு முடியாது. அவர்தான் இந்த நிகழ்வுக்குரிய பிரதம விருந்தினராக இருந்தாலும் சரி, சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Someone special.
you. Merry Christmas! Yay! என்ன பவளம் அக்கா, டே சீரியல் பார்க்கலையோ? இல்லை கமலம், இன்றைக்கு உங்களோட விட மாதா வாரா, அதான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வாரேன் கமலம். மாதா வாரா ஓடி ஓடி ஆயத்தம் செய்யணும். அதே மாதிரி இறைவன் வாழும் எங்கட உள்ளத்தையும் எவ்வளவு ஆயத்தமாக வச்சிருக்கிறோம். என்ன கமலம் கணக்கை யோசிச்சு கொண்டிருக்கிற? யோசிக்க வேண்டிய விஷயத்துக்கு யோசிக்கத்தானே வேணும். அரிசி சாமான் விற்கிற விலைக்கு எங்களோட பொருளாதார நிலை எப்படித்தான் கை கொடுக்க போக தெரியாது. நல்லா சொன்ன ராணி, அடுத்த வருஷம் எங்களோட வாழ்க்கை எப்படி போக போன்னு தெரியாது. நாங்கள் கையெடுத்து கும்பிட்ற தெய்வம் தான் எங்களை காப்பாற்ற வேணும். சரி கமலம் அக்கா, நான் சந்தையில் மத்தியான சமையலுக்கு ஏதேனும் பார்த்து கொண்டு வரேன். சரி பிள்ளை, எனக்கும் வேலை இருக்கு, நானும் போட்டு வரேன். ஓமக்கா, போட்டு வாங்கோ. மகள் இங்க இருக்க தேங்காய் தாங்க. அம்மா, நான் ஒளிவிழா போட்டிக்கு பாட்டு பாடுறதுக்கு நல்ல ஒரு பாட்டாக செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லையம்மா. இந்த போனண்டால பிள்ளைகளெல்லாம் கெட்டு போச்சுதுவள். பிள்ளைகளை வச்சு ஒரு வேலை செய்யலாம் இருக்குது. என்னதுக்கப்பா புருவத்து கொண்டு இருக்கிற? மகன் இங்க இருக்கா, வந்து இந்த கொஞ்சம் எடுத்து தண்ணி எடுத்துக்கொண்டு வாங்க. அம்மா, நான் ஒளிவிழா போட்டிக்கு டான்ஸ் ஆட போகிறேன். நான் பாட்டு கொண்டு இருக்கிறேன். இவருடைய டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா. பிள்ளைகள் ஏதோ தங்களோட அறிவு கட்டினபடி பாக்குதுகள் பழகுதுகள். ஏன்னாப்பா நீங்க அதை தடுக்கிற? இங்கேங்க அப்ப நீங்க தலைமை இருக்க வந்துட்டு போங்கவன். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு விறகு ஒன்றும் இல்லை, அதே ரெண்டாலும் ஒருக்கா வந்து கொத்தி தாங்கவன். இஞ்சரப்பா, இந்த காத்து காக்கும் கால் கையால் எல்லாம் அடிச்சு முறிச்ச மாதிரி நோவுது. இன்றைக்கு மட்டும் அந்த கேஸில் வச்சு சமைங்கோ. எல்லாரையும் இந்த போனண்ட் அரக்கன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான். எல்லாரையும் அடிமைப்படுத்தி போட்டான். இந்த உலகத்தில் சாத்தான் போனண்ட வடிவில் வந்து தன் விளையாட்டை காட்டி கொண்டிருக்கிறான். என்ன செய்ய இயலும்? எல்லாத்தையும் என்ற தலையிலேயே போட வேண்டியதான். கோயிலுக்கு போகணும், கோயில் கூட்ட வேணும். சரி போவோம். எப்படி உங்களோட மாதா வந்தவா? எல்லாம் நல்லபடியா செய்த நீங்களே. ஓங்கவலாம், உங்களோட அந்தியக்காரரும் வந்தவ, உங்களோட சகோதரங்களும் வந்தவ, எல்லாம் நல்ல மாதிரி செய்து முடிச்சது. இப்படியான சில விஷயங்கள் நடக்கிறதால்தான் மக்களுக்கு கடவுள் பக்தி கடவுள் பயம் இருக்குது. இந்த போன் ஒன்று வந்ததால எல்லாரும் கடவுளை மறந்துட்டினம். இதை விட இந்த தவக்காலத்தில் இந்தியாவில் சாலக்குடி டிவைன் சென்டரில் இருந்து வந்து ஃபாதர் அகஸ்டின் முண்டக்காட் வந்து செய்கிற வழிபாடு எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. ஏன் எங்களோட கோயில் திருவிழா எல்லாம் ஒரு அமைதியாக அடக்கமாக பக்தியாக நடக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக எங்களது வாழ்க்கை எடுத்துக்காட்டாக வாழ முடியும். இது மட்டுமல்ல, ஊரில் இருக்கிற பக்தி சபைகளால் நிகழ்த்தப்படுகிற விழாக்கள் கூட எல்லாற்ற பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் எடுத்து காட்டுது. இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் அமையால்தான் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. சரி, மழையும் வரப்போற மாதிரி இருக்கு, வீட்டை போவோம். உங்க வேர் இதுல வாரவ என்ன கேள்வி எல்லாம் கேட்பான்னு பாருங்கவன். என்ன எல்லாரும் கூடி நின்று கன்ஃபரன்ஸ் வச்சு கொண்டிருக்கிறியா? நாங்கள் ஒன்றும் கான்ஃபரன்ஸ் வைக்கல. அப்போ உறுப்புதினம் கதைக்கிறீரோ? அப்படி என்ன உறுப்பினங்களை கதைக்கிறதுக்கு? அவனவன் தானொன்று தன் வேலையொன்னு திரிகிறான். நீங்கள் தேவையில்லாம கூடி நின்று கதைக்க மாட்டியா? சும்மா தேவையில்லாம இந்த விசர் கதையை கதைக்காதீங்கோ. வந்தா அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்கோ. அப்பா, அம்மா, கிறிஸ்மஸுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருக்கிறேன். நல்ல சாப்பாடு சமைக்க வேணும். மகன், நீங்கள் வசதியான பிள்ளைகளை கூட்டியாந்து கும்மாளம் குத்துறேன் விட கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கூட்டியாந்து சாப்பாடு கொடுத்தீங்கண்டா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கும்.
மகள். அம்மா சொல்கிறேன் சரிதான். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒருவேளை கஞ்சிக்கே கஷ்டப்படுங்க. கொஞ்சம் ஜோதிச்சு செய்யுங்கோ. ஏசப்பாவும் ஏழ்மை கோலங்கொண்டு மாட்டுத் தொழுவத்தில் தானே பிறந்தார். ஏழ்மையான இளையர்களுக்குத்தான் இயேசு பிறப்பை முதலில் அறிவிக்கப்பட்டது. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸுக்கு என்னோட படிக்கிற கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியுங்கோ அம்மா, கோயிலடிக்கு ஒளிவிழா நாடகம் பழக போட்டு வார். இப்போ இந்த பிள்ளைகளை எப்படி எங்களை கை கட்டி அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மகன், இந்த லப்பில் கன நேரமே செலவழிக்கிறீர்கள். அப்பா, நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, கேட்டாங்க, அதான் போகலாமன்னு லொக்கேஷன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மகன், இந்த காலத்தில் அம்மா அப்பா விட்டு தனியாக ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. நாடு கட்டு போயிருக்கிறது தெரியும் தானே. ஓ மகன், அம்மா சொல்கிறேன் சரிதான். யாரோட போறியால் உங்களோட பங்கு தந்த வாராரு படிப்பிச்சா நிச்சயமாக ஊட்டி கொண்டு போயிடமோ? இல்லைங்கோ, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறோம். மகன், 38 வாய் விட்டு சொல்ல முடியாத ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுக்குள்ள போய் மாட்டுப்பட்டால் இந்த ஊரில் தலைஞ்சு விந்து வாழ இல்லாம போடும். கடவுளால் உங்களுக்கு தரப்பட்டுள்ள இளமை என்ற கொடைய வீணாக்காது. மகன், நீங்கள் நீண்டொரு பயணம் செய்யப்படுறீர்கள். பணத்தை விஜயம் செய்து உங்கள் நல்ல பேரையும் கெடுத்துடுவீர்கள். அப்பா சொல்றத கேட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்கோ. அப்பா, அம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கலைச்சி டூருக்கு செலவழிக்கின்ற காசை எங்களோட ஊரில் இருக்கின்ற கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு கொடுப்போம் என்று யோசிக்கிறேன். இதுதான் நல்ல முடிவு மகன். ஏழைகளுக்காகத்தான் இயேசு மேல் பிறந்தார். மகனும் மகளும் நல்லதொரு முடிவு எடுத்திருக்கிறான். கட்டாயம் இயேசு எங்களோட வீட்டில பிறக்கத்தான் போறேன். எங்களோட வீட்டில மட்டும் இல்லை, எங்களோட உள்ளத்திலே தான் பிறக்க போறேன். நாங்கிடுவோம் வாரே, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரே, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரே. வறுமையினால் வாடுவோரை இயேசுவை கண்டாயா, வருத்தத்தினால் வருந்துவோரை இயேசுவை கண்டாயா, வறுமையினால் வாடுவோரை இயேசுவை கண்டாயா, வருத்தத்தினால் வருந்துவோரை இயேசுவை கண்டாயா. அல்லல் படுவோரே, ஆபத்தில் இருப்போரே, அல்லல் படுவோரே, ஆபத்தில் இருப்போரே, அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு, அருகில் அமர்ந்திருக்கும் அயலவனே இயேசு. ஆலயமணியோசே நாம் கேட்டிடுவோம் வாரே, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரே, ஆனந்தமே பாலன் புகழ் பாடிடுவோம் வாரே. நன்றி.